ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது. இது கொஞ்ச நேரம் ஆனோடனே தான் அந்த இடத்த விட்டு போகும். இது மாதிரி இந்த கூட்டில் இருந்து தான் இந்த பட்டர்ஃப்ளை கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்து பறந்து போகும். இந்த அரளி பூச்செடியில தான் நிறைய இந்த மாதிரி கூட கட்டி வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆவாரம்பூ அழகாக விரிஞ்சிருக்குல்ல, இது ஆவாரம்பூன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மெடிசினல் பிளான்ட். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோஸும் அழகாக பூத்துதுக்குல, வாசனை கம கமன்னு வருது. இதுவும் ஒரு மெடிசினல் யூஸ் தான். இதை நம்மள சாப்பிட்டோன்னா நம்மளோட ஸ்கின்ல பளபளன்னு மின்னும். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூ எவ்வளோ ஷைனிங்காக இருக்குல்ல. இந்த ஷைனிங் ஃப்ளவரை நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம முகம் அப்படியே பளபளன்னு மின்னும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மஞ்சள் கலரில் இருக்குல்ல, இந்த மஞ்சள் கலரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஆவாரம்பூன்னு சொல்லுவாங்க. இந்த ஆவாரம்பூவோட மெடிசினல் யூஸ் என்னன்னா, இந்த ஆவாரம்பூக்கு நிறைய மெடிசினல் யூஸ் இருக்கு. இதனால இதை நம்ம மெடிசினல் பிளான்ட்னே சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆவாரம்பூக்கு ஒரு பழமொழி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆவாரை கண்டால் சாவாதோர் உண்டோ. இந்த ஆவாரம்பூவை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நீண்ட நாள் ஆயுளோட இருக்கலான்னு அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த அரளி செடியில தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இது மாதிரி கூடு கட்டி இருக்கு. இந்த மாதிரி அழகான பட்டர்ஃப்ளையும் வந்து ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வெள்ளை அரளின்னு சொல்லுவாங்க. இது வெள்ளை அரளி. இந்த அரளி செடியெல்லாம் விஷம்னு சொல்லுவாங்க. ஆனால் இது நம்மளுக்கு மிகவும் ரொம்ப முக்கியமான பியூரிஃபை பண்ணுற வேலையை இது பண்ணுது. ஏரில் வந்து கார்பன் டை ஆக்சைட்ஸ் நிறையா இருக்கும். அந்த கெட்ட காற்றெல்லாம் இது உறிஞ்சிக்கிட்டு நல்ல காற்றை நம்மளுக்காக தருது. அதனால இந்த செடியில் இருக்க பூவை சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த செடியில் இருக்க பூவை நம்ம சாப்பிடவே கூடாது. சாப்பிட்டா அது ரொம்ப விஷமாயிரும். ஆனால் இந்த செடி நம்மளுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் இந்த பட்டர்ஃப்ளை அதே இடத்துல தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வெயில் அடிக்கும் போது தான் அது பறந்து போகும். இந்த பட்டர்ஃப்ளை வரக்குன்னு ஒரு சீசன் இருக்கு. அந்த சீசன்ல மட்டும்தான் இந்த பட்டர்ஃப்ளை ரீப்ரொடக்ஷன் பண்ணும். இப்போ அதே மிட்ரிபில் தான் உட்காந்துருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுதுல்ல. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூடாட்டம் இருக்குல்ல, இந்த கூடுலேருந்து இந்த வெளியே இந்த பட்டர்ஃப்ளை அந்த கூடு மேலே ஏதாவது அதோட காலை வச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.